அதிகாரம் 1 எலியா இப்படியாக சொல்வான், என் வாக்கின்படியே அன்றி நான் சொல்லாமல் இனி மழை வராது என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்கிறேன் என்று உறுதியா எலியா சொல்றான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த உறுதி நமக்கு வேணும். ஆண்டவர் பட்சத்தில் நின்று விசுவாசத்தோட கூட நாம ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? என்றால் நம்மளுடைய ஜெபம் எல்லா தடைகளையும் தகர்த்து நமக்குண்டான நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். நாம் எப்படி ஊக்கமாய் ஜெபிக்கிறோமோ அதே போல் இது என் தேவன் தருவார் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அது கர்த்தர் நிச்சயம் தருவார். எனவே இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பாடுகளில் இருந்து விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசித்து தேவ சமூகத்தில் நிலை நின்று கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு உண்டான